ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த மூவர் அணி அப்படின்ற ஒரு அணி பாத்தீங்கன்னா இந்த மூவேந்தர்களும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் இல்ல விஜயவே ஆட்டி படைக்கிறாங்க. இந்த அரண்களை தாண்டி யாருமே போய் விஜயை சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இந்த மூவரணி மூவேந்தர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தலைவரை சுற்றி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. யாரு அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் மேனேஜரும் கட்சியின் பொறுப்பாளருமான ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த 3 பேரை தாண்டி விஜய சந்திக்கவே முடியலங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், மேல்மட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, புலம்பி தள்ளுறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் கட்சியை எந்த செங்கலை சொருவி அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்ற முடிவை இந்த 3 பேரை தான் எடுக்கிறாங்களாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பொருளாளர் வெங்கட்ராமன், இவரை பாத்தீங்கன்னா கட்சியின் பொருளாளர் பதவியில இருந்து தூக்கிட்டு இவர் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிவிகேவோட கஜானாவா இருக்கிறாரு. இவரை கட்சியில இருந்து தூக்கிட்டு வேற ஒரு ஆளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடித்து தவிக்கிறார் புசி ஆனந்த் அவர்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்கட்ராமன் அப்படின்றது ஒரு பிராமணர். இவர் பாத்தீங்கன்னா RSS பின்புலமா இருக்கிறாரு. இவரை நம்ம டிவிகேக்குள்ள விட்டுட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். அதுவும் இல்லாம கட்சியோட கஜானா இவர்கிட்ட தான் இருக்கு. இவருடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கும். RSS ஓட சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு தலையில ஏத்திட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாதகமா இருக்கிற, அதாவது இந்த 3 பேருக்கு சாதகமா இருக்கிற ஒரு மாபெரும் தொழிலதிபரை கட்சியின் பொருளாளரா போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் கிட்ட புசி ஆனந்த் வெங்கட்ராமனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமா என்ன பண்ணிருக்காரு, போட்டு கொடுத்திருக்காரு. சோ இதனால பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரா. என்னப்பா நான் உங்களுக்கு பாவம் செஞ்சேன், எதுக்குப்பா என்னை இப்படி ஒதுக்குறீங்க, நான் உங்களுக்கு மீறி எதையுமே நான் பண்றது இல்லையே, உங்களை கேட்டுதான் நான் பண்றேன், ஆனா எனக்கே நீங்க ஆப்பு வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு புலம்பி தள்ளி இருக்கிறாரு வெங்கட்ராமன். சோ கூடிய விரைவில் வெங்கட்ராமன் பொருளாளர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியும் முன்வைக்கப்படுது. இது போக ஜானுக்கும் ஆதவுக்கும் ரொம்ப சண்டை முட்டிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட அரசியல் ஆலோசகரா ஆரம்பத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய ஆலோசனை பேர்ல தான் எல்லாமே நடந்தது. அதாவது அந்த கட்சி லெட்டர் பேடை வெளியிட்டது, கட்சி பேரை வெளியிட்டது, உறுப்பினருக்காக அந்த லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்தது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி அடிப்படையில தான் நடந்திருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து விலகி ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழகத்துல இருந்தார். வந்தோடனே தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி அவர் கொடுத்துட்டு இவர்கிட்ட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இந்த ஒரு இது இருந்தது. ஏன்னா இவங்க தேர்தலுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற ஒரு கம்பெனி இவர்கிட்ட. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா PK பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருந்து வந்த வளர்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இவரை இந்த தேர்தலில் எப்படி யுக்திகள் எல்லாம் வியூகங்கள் வகுக்கிறது, யுக்திகளை கையாளுற விஷயத்தை இவர்கிட்ட இருக்கு. இவர்கிட்ட அந்த கம்பெனி இருக்கு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற ஒரு இவர்கிட்ட அந்த அமைப்பும் இருக்கு. சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி மட்டம் தட்டுறதுக்காக இவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த 3 பேரை சேர்ந்து ஆதவ ஓரம் கட்டணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் 2 பேருக்கு பாத்தீங்கன்னா ஏடிக்கு போட்டியா நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு பூத் கமிட்டி மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியை ஓரம் தள்ளிட்டு உனக்கு என்னையா தெரியும், நீலாம் ஒரு பெரிய ஆளா, நான்லாம் திமுகவுக்கே நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஆதவ் என்ன பண்ணிருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி மட்டம் தட்டிருக்காரு. ஆனா ஆதவ் எடுத்த அந்த பூத் கமிட்டி ரொம்ப ஃபெயிலியராகவே முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வயசு 16 வயசு 17 வயசு, அதாவது ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லாத வயது உடையவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த பூத் கமிட்டி மெம்பர்ல கூட. இது ரொம்பவே மீடியாக்களை பரவி சோ அப்போ இவர் உண்மையிலேயே பூத் கமிட்டி நடத்துறாரா இல்ல குழந்தைகள் கமிட்டி நடத்துறாரா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எல்லாம் பேசப்பட்டது. சோ விஜய் அவர்களுக்கு ரொம்பவே அது டிராபேக்காவே இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஆதவுடைய தலையீடு இருந்தது. ஜான் ஆரோக்கியசாமி இதை முழுமையா பண்ணிருக்காரு விஜய் கிட்ட சொல்லி. இதுக்கு தான் நான் சொன்னேன், புதுசா வந்த ஆளுங்களா நீங்க நம்பாதீங்க, நாங்களாம் உங்க கூடவே இருக்கோம், உங்க நல்லதுக்கு தான் நாங்க செய்வோம், உங்க கட்சியை அடுத்த லெவல் எடுத்துட்டு போறது நாங்க பார்ப்போம், நீங்க புதுசா வந்தவங்களா என்ன பண்றீங்க, இது மாதிரி நீங்க செஞ்சீங்களே இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமியும் கோவப்பட்டிருக்காரு. சோ இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சண்டை இருந்திருக்கு. அப்புறம் நிர்மல் குமார் இவர் என்ன பண்ணிருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் இருந்தார். இவரையும் பாத்தீங்கன்னா சரியா செயல்பட விடாம விஜயை சந்திக்க விடாம அவங்களே ஓரம் கட்டியிருக்காரு. சோ ஆதவும் கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறிடுவார். அதே போல நிர்மல் குமார் இவரும் வெளியேறிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா தமிழக வெற்றி கழகத்துல பரவின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மூவேந்தர்களும் பாத்தீங்கன்னா விஜய என்ன பண்ணாங்க, அசைய விடுறது இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எது வேணா செய்யுங்க, ஆனா எங்களை கேட்டு
கேட்டுட்டு செய்யுங்க, நாங்க சொல்றது செய்யுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கிறாங்க. இந்த மூவர் அணி தான் விஜய் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், கட்சியில என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இவங்க தான் டிசைட் பண்ணி கொடுக்கறதா செய்திகளும் வந்திருக்கு. இது போக இப்ப ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 95% படம் முடிகிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இத முடிச்சிட்டு அடுத்த கட்ட முழு அரசியல்வாதியா இறங்க போகிறார் விஜய் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துல எல்லா கட்டமைப்புகளும், அதாவது ஒன்றிய லெவல்ல கிளை லெவல்ல எல்லா கட்டமைப்பும் நடத்தி முடிச்சுட்டு ஜூலை மாதத்துல திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று போட 2வது மாநில மாநாடு நடத்த போவதாகவும் அதுக்கப்புறம் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு எல்லா மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார், நிர்வாகிகளை சந்திக்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்தாங்க. சோ இதுல இவங்க 2 பேருக்கு சண்டை. இது ஒரு புறம் இருக்க, இதுல தேவையில்லாம இன்னொரு ஆறு உள்ள வராரு. யார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் உள்ள வராரு. பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்து என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேரும் லாய்க்கு இல்ல, இவங்க 2 பேரையும் நீங்க கூட வச்சிருந்தீங்க, உங்களை அரசியல் அனாதையா ஆக்கி போடுவாங்க, நீங்க முச்சந்தில தான் நிக்கணும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிருக்காரு, போட்டு கொடுத்திருக்காரு. சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஆதவ் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் என்ன அப்படின்னு பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய ஐபேக் நிறுவனத்து மூலமா சிம்பிள் சென்ஸ் அந்த நிறுவனத்து கூட இணைஞ்சி தன்னுடைய 59 நிர்வாகிகளை என்ன பண்ணிருக்காரு, அந்த வேலை செய்யற ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காரு, சிம்பிள் சென்ஸ் நிறுவனத்து மூலமா டைப் பண்ணி விஜய்க்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. சோ இந்த சம்பளத்தை வந்து யார் பொறுப்பெடுத்துப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆதவர்ஜன் என்ன பண்ணிருக்காரு, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா கட்சிக்கு வந்த புதுசு, இவருக்கு நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பொறுப்பெடுத்துக்கிறேன், 59 பேருக்கும் நான் வந்து சேலரி கொடுத்துக்கிறேன் அப்படின்ற பொறுப்பை வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா பண்ணிருக்காரு, எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவே போட்டு கொடுத்தனால ரொம்ப காண்டாகி என்ன பண்ணிருக்காரு, நான் எதுக்குங்க சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல பணியாற்றின 34 பேர் என்ன பண்ணிருக்காரு, இளைஞர்களை வேலையை விட்டு தூக்கி இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து, ஏம்பா உங்களுக்குள்ள சண்டை நடந்தா நாங்க என்னப்பா பண்ணுவோம், எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி இருக்காங்களாம். இந்த 34 பேரும் விஜய் கிட்டே முறையிடுறதா தகவல் வந்திருக்கு. சோ இது எப்படி வந்து விஜய் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்ப விரக்தியின் உச்சியிலே போயிட்டு இருக்காரு. இந்த 3 பேரை தாண்டி என்ன 4வது ஆளா கூட சேர்த்துக்கங்க ஐயா அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட கதிர போயிருக்காராம். பரவாயில்ல, நீங்க 3 பேரா இருக்கீங்க, நானும் வந்துடுறேன், 4வது ஆளா சேர்த்துக்கலாம், நம்ம 4 பேரை சேர்ந்து நம்ம அரணா நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன பண்ணிருக்காரு, பேச்சுவார்த்தை எடுத்திருக்காரு. ஆனா நாங்க 3 பேர் தான், 4வதா ஒரு ஆளை சேர்த்துட்டு உன்னை கூட நீ எனக்கே போய்ப்ப, ஏன்னா திருமாவளவன் கிட்ட நீ எப்படி இருந்த, நீ என்னென்ன வேலை பார்த்த அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனாலும் உன்னை சேர்த்துக்கிறதெல்லாம் நாங்க வந்து ஆட்டத்துல சேர்த்துக்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவரணி என்ன பண்ணிருக்கு, ஆதவ் அர்ஜுனா கைட்டி விட்டுருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்த ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த், அதே போல ஜெகதீஷ் பழனிசாமி, இந்த 3 பேரும் தான் விஜய் வந்து என்ன பண்ணிருக்கு. சோ இந்த 3 பேருடைய கட்டுப்பாட்டுல தான் விஜய் அவர்கள் முழுமையா இயங்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது மேல்மட்ட நிர்வாகிகளா நடந்திருக்கா அப்படின்னால கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு நடந்திருக்கு. ஏன்னா மாவட்ட ரேஞ்சில வந்து நிர்வாகிகளை நியமிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிருப்தி வந்தது. ஜாதியை பார்த்து கொடுக்குறாங்க, பணத்தை பார்த்து கொடுக்குறாங்க, உண்மையா வேலை செஞ்சவங்களுக்கு இல்ல, நாங்க வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இந்த விவகாரத்துல சந்திச்சு நம்ம விஜய் கிட்ட புலம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புசியானது தடையா இருந்து, அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதுதான், விஜய் கிட்டலாம் போக கூடாது, நான் தான் நீங்க என்ன பார்த்தா பேசணும், என்ன மீறி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உருட்டி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அதுல விளைவாதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இப்ப வைஷ்ணவி அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, திமுக போய் சேர்ந்திருக்காங்க. சோ இந்த விவகாரம் தான், இந்த மூவரணி பண்ற விவகாரம் தமிழக வெற்றி கழகத்துல என்ன பண்ணிருக்கு, ஒரு உழுக்கு இருக்கு. விஜய் அவர்களை ஆட்டம் கண்டிருக்கு. இந்த 3 பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த லெவல்ல போக முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இந்த மூவரணி என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. விஜய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. பொருளாளர் வெங்கட்ராமனை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஆதவ் அர்ஜுனாவை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அதே போல நிர்மல்குமாரை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ ஒருத்தரா என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்துல வெளியேற்றப்படலாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அரசியல் வட்டாரங்களை பேசப்பட்டிருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்துல இந்த மூவேந்தர்கள் படுத்துகிற பாடு இருக்கு, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள், மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்து கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் ரொம்ப புலம்பி தள்ளி இருக்காங்க. இந்த மூவரணி விஜய் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்களா இல்ல கீழே வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.